சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வாழைத்தண்டு கடலைப்பருப்பு கூட்டு தான் செய்ய போகிறோங்க. வாங்க விஷயம் பார்க்கலாம். இன்றைக்கி வந்துங்க கடலைப்பருப்பு வாழைத்தண்டு வச்சு தான் ஒரு கூட்டு செய்யலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்துங்க ஒரு 50 கிராம் எடுத்து 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்துங்க வாழைத்தண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். லைட்டாக மோரில் போட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. இதை வந்துங்க 1 பாட் கூட்டாக செய்ய போகிறேங்க. பருப்பி வாழைத்தண்டி வந்துங்க குக்கர்லேயே வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பருப்பு போட்டுடலாங்க. இதுலேயே வந்து வாழைத்தண்டு போட்டுடலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. அப்போ வந்து பொங்கி வராதுங்க. நான் குக்கர் மூடி போட்டு விசில் வரப்போ தண்ணியெலாம் வெளியே தெரிக்காது. அதுக்காகத்தான் வந்து எண்ணெய் விடுறதுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாங்க. வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் தண்ணி விடுங்க, அளவாக இருக்கும். ஒரு கலக்கி விட்டுலாம். இந்த கூட்டை வந்துங்க குக்கர்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மூடி போட்டுடலாங்க. இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இது நல்லா ஆய் வரட்டுங்க. அதுக்கப்புறம் வெயிட் போட்டுக்கலாம். பாருங்க குக்கரில் வந்து ஆய் வந்துடுச்சு. நான் வெயிட் போட்டுலாங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பும் தண்டுமே நல்லா வெந்து வரட்டுங்க. இதுக்கு இடையில வந்துங்க இந்த குழம்புக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. அதுக்கு வந்துங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேனுங்க. அதில் வந்து 1/4 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய்ங்க, அதை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகங்க, அதை போட்டுக்கலாங்க. இந்த 3ஐயுமே லைட்டாக தண்ணி விட்டுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் தேங்காய் மசாலாவுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. குக்கர்லேயுமே ஸ்டீம் போயிடுச்சுங்க, எடுத்துடலாம். கடலைப்பருப்பும் வாழைத்தண்டு நல்லா வெந்து வந்துச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் பேஸ்ட் ஊற்றிக்கலாங்க. மிக்சிலேயே தண்ணி விட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இதை ஊற்றிக்கலாம். கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நான் கலக்கி விட்டுலாங்க. இதனால் கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் தாளிச்சிடலாம். தேங்காய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணுங்க. பாருங்கள் தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இது 2 நிமிஷம் கொதிக்கிட்டு பாருங்கள் 2 நிமிஷம் கொதிச்சிச்சு. இதுக்கு தாளிப்பு ஊற்றிடலாங்க. தாளிக்கிறதுக்கு வந்துங்க 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த கூட்டுக்கு வந்துங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சா தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா மணமாக இருக்கும். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறதுங்க, அது போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பரட்டி விடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. வெங்காயம் செவந்து வந்துச்சுங்க. இந்த கூட்டில் கொட்டிடலாங்க. தாளித்து கொட்டினதுக்கப்புறங்க ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. தாளித்து கொட்டினதுக்கப்புறங்க 1 நிமிஷம் கொதிச்சிச்சு. ஃபைனலாக மல்லித்தலை போட்டு இறக்கிடலாங்க. மல்லித்தலை போட்டு 1 நிமிஷம் கலந்து விட்டுலாம். அவ்வளோதாங்க, வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. குக்கர்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கூட்டு வந்துங்க சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே முறையில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சுன்னா நம்ம ஸ்ரீதேவி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க.